ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்க இளைஞர்களாகத்தான் வெளியில எல்லாருமே இருக்காங்க. நான் படத்தை முடிச்சுட்டு போலாம் தான் நாங்களே இருக்கோம். ஆனா பேசுறான் பேரு நீட்டுக்காக போய் நிக்கிற மாதிரி தெரியல. திமுக 200 ரூபா அந்த நட்பா காசுக்கு 200 ரூபா நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்ஸ்டாகிராம்ல விஜய் பேசுற ரீல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஃபயர் விடுற யாருமே இங்க வந்து ஃபயர் விடல. எல்லாம் FIFA பார்த்து முஸ்டானுங்க, எல்லாம் முஸ்டானுங்க. அங்க வந்து டான்ஸ் தான் ஆடுறோம், அது வந்துட்டானுங்க. சினிமா பட டயலாக் மாதிரி கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி அவருக்கு வேணா கம்முன்னு இருந்தா அவரோட வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கலாம். சிஎம் 4 வருஷம் கழிச்சு PM தான். ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்க இளைஞர்களாகத்தான் வெளியில எல்லாருமே இருக்காங்க. இன்னும் கடைசி படம் இந்த படத்தை வந்து பார்க்கணும், அதை நாங்க ஏங்கி போயிருக்கோன்ற ஏக்கத்தோட வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பொலிட்டிக்கலி இன்சென்சிட்டிவ், பொலிட்டிக்கலி இக்னோரண்டா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது அவங்க பிரச்சனையே கிடையாது. நேற்று வியாசை தோழர்கள் பேசும்போது ஒரு வரி சொல்றாரு, ஆதிக்கம் என்னவா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம இருந்து களத்துல நிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி களத்துக்கு யாருமே வரலன்ற ஆத்திரமும் அடங்காம அது வந்து இருக்கு. அத்தனை இளைஞர்களும் கேட்கிற அத்தனை இளைஞரும் இங்க திரள வேண்டிய அவசியம் இருக்கு. ஜூன் 20 இருந்து நடக்குது. ஜூன் 20 இருந்து அப்பளே எல்லாம் FIFA பார்த்து முஸ்டானுங்க, எல்லாம் முஸ்டானுங்க. அங்க வந்து டான்ஸ் தான் ஆடுறோம், அது வந்துட்டானுங்க. நீங்க எல்லாம் வந்து விஜய் ஃபேன் பண்ணி FIFA முடியறப்பல எதுவுமே கேட்கல. இப்போ வர டான்ஸ் ஆடுறது வந்து என்ன விஜய் ஃபேன்ஸ் தான், தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ் ஆகுறானுங்க. இல்ல இது ஒரே கேள்வி. டெல்லி வேற தமிழ்நாடு வேற. டெல்லியில பேப்பரை வந்துட்டு லீக் ஆனதுனா அதை பத்தி போராட்டம் பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நீட்டே ஒழிக்கிறோம், அதை பத்தி பேச சொல்ல நான் போய் நிக்கிறேன். நீட்டை ஒழிக்கிறியா பேச நான் வந்து நிக்கிறேன். நான் படத்தை முடிச்சுட்டு போலாம் தான் நாங்களே இருக்கோம். ஆனா அவன் பேசுறான் பேரு வீடியோ எடுத்து போறானு, யாரு அவன்டா ஒத்தல நிக்கிற அவன்டா, அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. விஜய் டோல் பண்றானுங்க. இதை பண்றதை பார்த்தா இவனு ஒன்னும் இந்த நீட்டுக்காக போய் நிக்கிற மாதிரி தெரியல. திமுக 200 ரூபா அந்த நட்பா காசுக்கு 200 ரூபா நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பதாகைக்கான வாக்கியம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவருடைய சினிமா பட டயலாக் மாதிரி கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி அவருக்கு வேணா கம்முன்னு இருந்தா அவரோட வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கலாம். ஆனா எங்களுடைய மாணவர்கள் எழுச்சி மிக மாணவர்களாக இன்று பொங்கி எழுந்திருக்காங்க. ஒவ்வொரு இந்த அமைச்சரவையில தாவேகா அமைச்சரவையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம தொடர்ந்து ரோட்ல தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களான்னு, அப்ப எங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்? அதுதான் பொதுவான இடம். இப்ப வீட்டுக்குள்ளார நான் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? மக்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க, தாவேகா அரசு எப்படி செயல்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது. நாங்க போராட்டத்துக்கு ரெடியா இருக்கோம். அதை பத்தி சீக்கிரமாவே வெளில வருவோம். அது இன்னும் பெருசா இருக்கும். அது இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தளபதி ஏதாச்சும். ஏன்னா நீட் வந்து நம்ம கிட்ட அந்த அதிகாரம் கிடையாது, அந்த அதிகாரம் எல்லாம் அங்க இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து தான் இருக்கும். இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த லைஃப்ல ஒவ்வொரு பாட்டு இருக்குல்ல, அது ஒன் ஆஃப் த பாட்டு. ஸோ அதுக்கான ப்ரோட்டஸ்ட் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஸோ தளபதி சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு அறிக்கையோ ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் ஏதாவது கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நான் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குல்ல, அதை பின்படுத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நார்த்ல பண்ற மிகப்பெரிய போராட்டத்தை விட அதை விட பெரிய போராட்டம் நம்ம சென்னையில் பண்ணியிருக்கோம். திரும்பவும் பண்ணுவோம் நீட்டுக்கு. அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் வந்து மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான அமைச்சரா இருக்காரு. அப்போ எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஒரு மினிஸ்டர் வந்து இமீடியட்டா இது என்ன பிரச்சனை, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இதை எப்படி நாங்க பாக்குறோம், நம்ம எந்த அளவுக்கு இதை கடுமையை எதிர்க்க வேண்டியிருக்கு, இந்நேரம் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசே வந்து உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடரணும், ஆல்ரெடி முன்னால இருந்த அரசுகள் வழக்கு தொடர்றதுக்கு இந்த வழக்கோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். அதெல்லாம் என்டோர்ஸ் பண்ணாம அதன் மேல கருத்து சொல்லாம இந்த இளைஞர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்காம இவர்கள் கூட வந்து நிக்காம நீங்க ஜனநாயகம் படத்துக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுறீங்கன்னா how insensitive ministers you are, how insensitive government is this, how insensitive chief minister honorable விஜய் அப்படின்றதே எங்களுக்கு வந்து புரியல. இதை தான் நாங்க வெட்ட வெளிச்சமா ஓப்பனா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அனைத்து இடதுசாரி சித்தாந்தங்கள் பேசக்கூடிய இளைஞர்கள் இதை தான் உடைச்சு மறுபடியும் பேசுறோம். சிஎம் தமிழ்நாட்டுல ஃபேன்ஸ் இல்ல, வேர்ல்ட் வைட்ல ஃபேன்ஸ் இருக்கு. என்ன பண்ண தெரியல. நீட் ஒன்னு எத்தனை வந்துட்டானுங்க. நீட் வந்துட்டு இப்ப ஜனநாயக விஜய் ஃபேன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறானுங்க. நீட் எத்தனாட்டிங்களா அதுல விட்டு இதை பண்றீங்க. பாதி பேரை போராட்டம் வந்து நெகட்டிவ் எல்லாம் சொல்ல, பாதி பேரும் எது பண்றோனே தெரியல. நீட்டை பேன் பண்ணுமா இல்ல அது என்ன பண்ணுவோம் எது பண்ணோனே தெரியல அவங்களுக்கு.
பண்ணுவோம், நாங்களே எங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்குது. இப்போ எவ்வளவு கஷ்டப்படும் எங்களுக்கு தெரியும், தலைவாம்பியில் எவ்வளவு பண்றாங்க எங்களுக்கு தெரியும். அவர் கஷ்டத்தை அவர் நேத்து அவர் படம் பார்த்துட்டு வந்தார், அடையார்ல போய் டேரக்ட்ல பார்த்துட்டு வந்து அவ்வளவு பேசுறானுங்க. ஆனா ஒரு நல்ல காஸ்க்காக நீட் வேண்டாம்னு ஒரு போராட்டம் பண்றாங்கல்ல, சீஃப் மினிஸ்டரா அவர் பேசலன்ற ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு. இங்க ஜனநாயகத்துக்கு நியூஸ் பாத்தீங்களா இல்லையா? அவர் அறிக்கை போட்டுட்டாரு. அவர் பேர் இது பண்ணாரு. ராகுல் காந்திய சிறப்பு கைது பண்ணதுனால அவர் பேசியிருக்காரு. ஏன் கைது பண்ணி பேசிருக்காரு? நியூஸ் போய் ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்லுங்க தெளிவா. சும்மா பீச்ல வந்து உட்கார கூடாது. பீச்ல உட்காருங்க, பேசுங்க, அந்த நீட்டுக்காக பேசுங்க. ஆனா டெல்லியில நடக்கிறது வேற. இன்ஸ்டாகிராம்ல விஜய் பேசுற ரீல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஃபயர் விடுற யாருமே இங்க வந்து ஃபயர் விடல, இந்த இடத்துக்கு வரல. இங்க சாப்பிடாம தூங்காம இங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க, இங்க யாரும் வரல. அப்போ வேர் இஸ் யுவர் அக்கௌண்டபிலிட்டி, வேர் இஸ் யுவர் சாலிடாரிட்டி கேட்கும் போது உங்களுக்கு ஜனநாயகர் படம் அவ்வளவு பெருசா இருக்குனாக்க, அப்போ இப்படிப்பட்ட பீப்புள் மண்டேட்டை எப்படி நாங்க சரின்னு சொல்ல முடியும்? இந்த பீப்புள் மண்டேட்டை என்டோர்ஸ் பண்ண முடியாது. இதையுமே கடுமையா நம்ம எதிர்க்கதான் செய்யணும். நாம இப்ப ஜனநாயக படத்துடைய கொண்டாட்டத்துல இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜனநாயகோட ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா மனசு கஷ்டமான விஷயம் நம்ம தளபதியோட கடைசி படம் தான். ஆனா ஒவ்வொரு படத்துடைய கொண்டாட்டத்துல சந்தோஷம் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனா இந்த படத்துடைய கொண்டாட்டத்துல ஒரு மாற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்காக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியான ஒரு படம் இப்போதைக்கு வெற்றி வாங்கி கிடக்கா. அவனுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். தளபதி ஃபேன்ஸுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கு. 2026 நம்ம சின்னங்களை காமிச்சோம். ஒரு தளபதியோட எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு குரல் மீண்டும் 2026ல கிடைச்ச மாதிரியான அதே ஒரு வெற்றி நீட்டுக்கும் கிடைக்கும். எப்போ குரலுக்கு இருக்கு. ஸோ நம்முடைய வழிமன்றது நமக்கு தெரியும். இது நிறைய பேர் அரசியலாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜனநாயகத்துடைய கொண்டாட்டம், நம்ம ஜனநாயக படத்துடைய கொண்டாட்டம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிடையாது, எவ்வளவு க்ரௌட்ல வந்திருக்காங்கன்றது கிடையாது, நம்மளுடைய குரல்ல இருக்கு. அதன் மூலியமா ஒரு மாற்றம் வந்து அதுதான் ஜனநாயகத்தின் படத்துடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அதை எதிர்ப்பு போராட்டமா இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். ஜனநாயகம் நீட் எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுப்போம். என்னால முடிஞ்சளவு நான் குரல் கொடுக்குறேன். உங்களால முடிஞ்ச கண்டிப்பா குரல் கொடுங்க. ஆனா உங்களுடைய குரலுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு. தளபதி